கேள்விப்பட்டதெல்லாம் பார்த்தா ஒரு திமுக 4 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல தெரிஞ்சே போய் தாவேக்கான்னு கத்துறது. ஓகே. முன்னாடி வந்து என்னன்னா ஒரு சில இடத்துல வந்து அடிதடிலாம் இருக்கு சமீபமா இந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா. இப்போ திமுகவில் இருக்கிறவங்க கொஞ்சம் முதிர்ச்சியானவங்க, அதை வயசு அதிகமானவங்க தாவேக்கெல்லாம் கத்தக்கூடாது. அவரே வந்தார், முதலமைச்சர் பார்த்தாரு, பேசிட்டார், போய் படிக்கிற வேலையை பாருங்க, போய் வேலையை பாருங்க, போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்காமல் அங்கேருந்து அப்புறப்படுத்தி அமுச்சு விட்ருவாங்க. இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை இதெல்லாம் குறையும். ஓகே, இது சமுதாயத்துக்கு நல்லது. நம்ம இதுக்கு தான் அதை சொன்னோம். இப்போ இது எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற விஜய் அவர்கள் தான் பெற்ற பிள்ளைகளையும் குழந்தைகளும் சந்தோஷப்படுத்தணுன்றது உங்கள் கோரிக்கை. என்னோட ஒரு நியாயமான ஒரு இது. இதில் தப்பு இருந்தால் கூட நான் அதுக்கு மன்னிப்பு கேட்குறேன். ஏன்னா அவரோட வாழ்க்கையில் நான் தலையிடலாமான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இப்படி தோணுது ஒரு பத்திரிகைக்காரன். ஏன்னா முன்னாடி நான் வந்து இவர் வீடு வீடாக போய் பேசணும் அப்படின்ற மாதிரி நான் பேசியிருந்தேன். இன்றைக்கி எதிர்கட்சி, அன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி முதலமைச்சர் போய் அங்கே பார்க்கும்போது இந்த கரூர் மக்களுக்கு வேறு எதனா தேவைகள் இருக்கும். அங்கே வந்து பள்ளிக்கூடம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை அந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கும், இல்லை அவங்களுக்கு ஒரு மேஜிக்கல் டச். எதாவது எம்ஜிஆர் சொன்னால் பார்த்தாது. எம்ஜிஆர் இப்படியெல்லாம் யோசிச்சிருக்காரு, கூட்டிகிட்டு போகிறாருன்றது சிறப்பான ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வந்தது இல்லை காட்டுனது வந்து சீமானவர்கள் தான். வீட்டுக்கு வெளியில் நிற்கிறாருங்க, இப்படி அந்த முகத்தை வெயிட்டிங் இருந்த எடப்பாடி பழனிசாமியை இன்னும் பார்க்கல இல்லை. அவர் அந்த வணக்கம் வச்சப்போ ஏதோ வைக்கலன்றாரு. இல்லை சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மையாரோட ஃபோட்டோ பார்த்து வணக்கம் வச்சதா சொல்கிறாங்க. மேபி அது இன்னும் அது நமக்கு போகணும். ஏன்னா இப்போ அதிமுகவில் நடக்கிற ஒரு சில பிளவுகள், ஒரு சில பிரச்சனைகளுக்கு தாவேக்காவும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு பேசும். ஆமாம், அது எப்படி எந்த அளவுக்கு உண்மைன்றது அப்படி ஒரு வேலை இருந்தால் அது வந்து அந்த பாவம் அவர். ஓகே, அரசியல் சூட்சமம் இருக்குது, அரசியல் நாகரிகம் இருக்குது, தமிழ் கலாச்சாரம் இருக்குது, ஒரு சகோதரத்துவம் இருக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறைக்கப்படும். இவ்வளோ 5 விஷயம் சார் ஒரே பால்ல இவ்வளோ இருக்கு. அண்ணாலாம் என்ன சும்மாவா? காமராஜர் அவங்களாம் தோற்றதுக்கப்புறம் வருத்தப்பட்டாங்க. ஆஸ்பத்திரியில் உடம்பு சரியில்லைன்னப்போ தன்னோட எதிரி என்பவன் தரமானமானவும் நல்ல குணமாகவும் ஒரு கர்ம வீரராக இருக்கணுன்ற மாதிரி எதிரியை நேசிச்சிருக்கிறாங்க. இப்போது ஏன் ஜெயலலிதா இறந்த பொழுது என்ன போஸ்டர் ஓட்டினாங்க திமுகக்காரங்க? அம்மா நீ ஆளக்கூடாது தான் நினச்சோம், நீ வாழக்கூடாதுன்னு நினைக்கல, இவன் திமுக. அது ஒரு கண்ணியம், புரியுதுங்களா? அப்போது அதெல்லாம் வந்து எம்ஜிஆருக்கும் கலைஞர்களுக்குமே இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய இருந்தது. இவங்கெல்லாம் எம்எல்ஏவாக இருந்தப்போ யாரும் லெட்டரை வீட்டில் வச்சுட்டு போகல பதவி ஏற்றுக்கிறது. இன்றைக்கி பார்க்குறோம் நம்ம. இன்றைக்கி தாவேக்கெல்லாம் யங் ஏஜில் ஒரு லேடி வந்து விட்டு அமைச்சருங்க, அவங்க ஒரு அமைச்சர் வந்து ஆல் டிக்கெட்டை மறந்துட்டு ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுத போகிறாங்க. அதாவது பதவியேற்பு விழாக்கு எம்எல்ஏன்ற அந்த கடிதத்தை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாங்க. நம்ம திரும்பி போயிட்டு வரனா என்ன? இப்போ இதெல்லாம் அரசியல் படுத்தும். அந்த இடத்துலலாம் பார்க்கும்போது தாவேக்காக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத தம்பி. நெக்ஸ்ட் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666618. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகை திரு குண்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மிக்க மகிழ்ச்சி உங்க சந்திக்கிறதுல. தமிழ்நாடு முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்ற பிறகு நடந்து கொண்டக்கூடிய பல சம்பவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஆச்சரியமாகவும் உருவங்களை உயர்த்தக்கூடிய அளவுக்குமான சில செயல்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவங்களை வீட்டுக்கே போய் சந்திச்சிருக்கிறாரு. அவரும் வாசகத்தை வரவேற்றிருக்கிறாரு. பொன்னாடையே எப்போதும் போர்த்த அனுமதிக்காத திரு சீமான் அவர்கள் அவர் போடும்போது அனுமதிக்கிறாரு. அவர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிறாருங்கிறத பார்க்குறோம். அவர் மட்டுமல்ல, உதயநிதி அவர்களையும் முன்னாள் முதலமைச்சர் அன்புமணி ராமதாஸ் இப்படின்னு வரிசையாக மீட் பண்ணுறாரு. பல லீடர்ஸை பார்த்துருப்பீங்க. இவரோட அப்ரோச் வித்தியாசமாக தெரியுதா, ஆரோக்கியமான அணுகுமுறையா? பல லீடர்ஸை நம்ம சமீப காலத்தில் பார்த்ததுன்னு பார்த்தா வந்து பொதுவாக வந்து எதிர்கட்சியை போய் பார்க்குறது வரவேற்கிறதுன்றது கிடையாது. பட் ஒரு துக்க நிகழ்வு அப்படின்னும் போது போய் பார்ப்பாங்க. ஒரு சந்தோஷத்தை பரிமாறிக்கிறது, இந்த மாதிரி ஆட்சியில் பங்கு அப்படின்ற மாதிரி, இல்லை ஆட்சி போனதுக்கப்புறம் போய் பார்க்குறதுன்றது கிடையாது. பட் இதற்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் இது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அண்ணா காலத்தில், ஐயா காமராஜர் காலத்தில் வைகோயாவே சொல்கிறாங்க அண்ணாவை நினைவுபடுத்துகிறதுங்கிறாரு ஐயா. ஆமாம், அந்த மாதிரி கண்ணியமான அரசியல்வாதிகள் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இது முறை அப்படின்றது கிடையாது. இந்த மண்ணில் இது வந்து இருந்தது தான். அதை வந்து இவர் புதுப்பிச்சிருக்கார். விஜய் அவர்கள் வந்து அதை புதுப்பிச்சிருக்கார். இதை வந்து
தேர்தலுக்கு மறுநாள் 5ஆம் தேதியா 6ஆம் தேதியா எனக்கு ஞாபகம் இல்லை. அன்றைக்கே ஒரு சில பேட்டிகளில் நான் சொல்லியிருந்தேன், விஜய் 108 தான் இருக்குன்னு சொல்லிட்டு உட்காரக்கூடாது வீட்டில், காரை எடுத்துக்கிட்டு வீடு வீடாக அவரே போகணும், ஒவ்வொரு கட்சி பார்ட்டி ஆஃபீஸும் போய் கூட சப்போர்ட் கேட்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, அவர் வந்து இறங்கி வரணும் அப்படின்ற மாதிரி நான் பதிவுலாம் பண்ணியிருப்பேன். என்னை கூட கொஞ்சம் ஆபாசமெல்லாம் திட்டினாங்க, உனக்கு என்ன தெரியும், எங்கள் அண்ணன் போய் பார்ப்பாரா கொள்வாரான்னு. இது அண்ணன் இறங்கி போகிறாரா கொள்றன்றது இல்லை, இது தமிழ்நாடு அரசியல் சம்மந்தமானது. இப்போது இதனால் நிறைய பலன் வந்து விஜய்க்கு கிடைக்கிது. இது வந்து ஒரு வகையில் வந்து ரொம்ப கோரா திமுக எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்பு, தாவேக்கா எதிர்ப்பு பேசுகிறவங்களுக்கு இது கொஞ்சம் என்னடா இது இவர் போய் அவரை பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம நேற்று வரலாம் டிஎம்கே அப்படி பேசணும், நம்ம விஜய் அண்ணாவோட ஃபேனு, விஜய் அண்ணா ஏன்னா இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அரசியல் ரொம்ப முக்கியம். உளவியல் ரீதியாக ஒரு இல்லைங்க, இது என்னென்னா தாவேக்கா தொண்டர்களுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு சண்டை. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் எந்த கட்சி ஜெயிக்குது எந்த கட்சி தோக்குதுன்ற மறந்துடுங்க, எல்லா கட்சி தொண்டர்களுக்கும் அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க தலைவர் பெருசு. இப்போ நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கு தாவேக்கா ஆவாது, தாவேக்காவை பார்த்தாவே கிண்டல் பண்ணணும், நையாண்டி பண்ணணும். அதுமாதிரி தாவேக்கா தொண்டர்களுக்கு நாம் தமிழரை பார்த்தா கிண்டல் பண்ணணும், நையாண்டி பண்ணணும், திமுகவை பார்த்தா புரளி பேசணும், இல்லை திட்டணும், வன்மத்தை கக்கணும். அதிமுக ஒரு பொருட்டாவே மதிக்காமல் கிண்டல் பண்ண பேசணும். இப்போ இந்த சூழலில் இன்றைக்கி தேர்தல் முடிந்து விட்டது, ஆட்சி என்பது அமைந்து விட்டது. பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் முதலமைச்சர் யார், ஜோசப் விஜய் ஆயிட்டார். ஆமாம். அப்படி இருக்கும்போது விஜயே எல்லா கட்சியும் போய் பார்க்கும்போது என்ன ஆகிடும்னா அந்தந்த தொண்டர்களோட கோவம் மனசு தனியும். ஓகே, இது சமுதாயத்துக்கு நல்லது. இப்போது சமீபமாக என்ன நான் கேள்விப்பட்டதெல்லாம் பார்த்தா, ஒரு திமுக 4 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல தெரிஞ்சே போய் தாவேக்கான்னு கத்துறது. ஓகே, புரியுது. இப்போது விஜயே வந்து அங்கே போயிட்டாருன்னும் போது இப்போ அது மாதிரி நானே வந்து அரசியல் நாகரிகத்துக்காக போகிறேன், பேசுகிறேன், பழகிறேன். இப்போ உதயநிதி போய் கட்டி பிடிக்கிறாரு, சீமான் அண்ணன் வந்து எல்லாரையுமே கட்டி பண்ணுவார், அது பிரச்சனை இல்லை. அவர் போனாவே தம்பின்னு அன்பு பரிமாறுவார், பத்திரிகையாளர்கள்கிட்ட இன்னும் நெருக்கமாகவே இருப்பார். அப்போது விஜயும் அதை பண்ணுறாருன்னும் போது தொண்டர்களுக்கு என்னது, நம்ம தான் கொஞ்சம் தேவையில்லாமல் ஓவராக பேசிட்டோமோ, சண்டை போட்டுட்டோமோ, 1000 நாள் அவர் நம்ம பக்கத்து தெருவுக்கார் தானே, நம்ம சித்தப்பா பையன் தானே, நம்ம அண்ணன் தானே, நம்ம தம்பி தானே, நம்ம ஸ்கூல் படித்த ஃப்ரெண்டு தானே, அவங்ககிட்ட போய் நம்ம விஜய்க்கு வேண்டி இப்படியெல்லாம் பேசிட்டோமே அப்படின்றது கொஞ்சம் தனியும். அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணும்போது முன்னாடி வந்து என்னன்னா ஒரு சில இடத்துல வந்து அடிதடிலாம் இருக்குது சமீபமாக இந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா. இப்போ திமுகவில் இருக்கிறவங்க கொஞ்சம் முதிர்ச்சியானவங்க, அதை வயசு அதிகமானவங்க வேறு, தாவேக்கெல்லாம் கற்றக்கூடாது. அவரே வந்தார், முதலமைச்சர் பார்த்தாரு, பேசிட்டார், போய் படிக்கிற வேலையை பாருங்கள், போய் வேலையை பாருங்கப்பா, போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்காமல் அங்கேருந்து அப்புறப்படுத்தி அமுச்சு விட்ருவாங்க. இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை இதெல்லாம் குறையும். ஓகே, இது சமுதாயத்துக்கு நல்லது. நம்ம இதுக்கு தான் அதை சொன்னோம், மற்றபடி இவர் போனோம், இவர் பழகணும் இல்லை, அவர் வந்து டவுன் த இது போனோன்றது உங்கள் நோக்கம் இல்லை, சமூக ரீதியாக ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்த நீங்கள் சொன்னீங்க. அதுக்காக நான் சொன்னேன், அதை செஞ்சுருக்கிறாங்க. நான் சொன்னதுனால செய்யலை, அண்ணா வந்து இப்படி இருந்தாருன்றத நான் வந்து இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு நான் பத்திரிகை மூலமாக சொல்கிறேன். அது போய் சேராது, நம்ம சொன்னால் சபையாராது. விஜய் சார் பண்ணுறாருன்னும் போது பார்த்தீங்களா எங்கள் அண்ணனோட பெருமையை. இப்போ அது என்ன ஆகிடும், டிக்டாக்கு வைரலாக வைபாய் பாருங்கள் எப்படி வந்து கோட் சூட்லாம் போட்டு ஒரு முதலமைச்சர் போய் எல்லார் வீட்லேயும் போய் பார்க்குறாரு, இறங்கி போகிறாரு அப்படின்னும் போது அவங்களுக்கு அது ஒரு பாடம். சரி, தலைவர் எவ்வழியோ தொண்டர் அவ்வழி. எனக்கு இந்த நேரத்தில் ஒரு அன்பு கோரிக்கை, இது நான் வைக்கலாமா, இதுக்கு எனக்கு தகுதி இருக்கா எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு அதுக்கு மனசு இருக்குன்றது. இவ்வளோ பஞ்சாயத்தை முடிக்கிற நீங்கள் வீட்டில் இருக்க அந்த பஞ்சாயத்தையும் முடிச்சுட்டு அந்த விவாகரத்து சட்ட ரீதியாக முடிக்கிறீங்களோ இல்லை தார்மீக ரீதியாக முடிக்கிறீங்களோ, ஏதோ ஒரு அடிப்படையில் முடிச்சு அந்த குழந்தைகள், விஜய் அவர்களோட குழந்தை இருக்காங்களா 2 குழந்தைகள், ஏன்னா ஊரில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் குட்டீஸு நண்பா நண்பி அந்த கதை சொல்கிறீங்க, நன்றி சொல்கிறீங்க. உங்களோட அந்த 2 பிள்ளைகளுக்கும் ஒரு அப்பாவாக வந்து அது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எனக்கு தெரியாது, அதையும் நீங்கள் முடிச்சு சின்ன கோரிக்கையாக நான் வைக்கிறேன். அது என்னன்னா, தமிழ் சமுதாயம் வந்து ஒரு முதலமைச்சரை பார்க்கும்போது முதலமைச்சர் வந்து அவர் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை, அவரும் எல்லாரும் மாதிரியும் சந்தோஷமாக வாழறாரு அப்படின்னும் போது அதை வந்து நான் இதை பற்றி இதுக்கு முன்னாடி பேசினது கிடையாது. இப்போ நான் இதை பேசுறதுக்கு உண்டான நோக்கம், ஊரில் எல்லாரும் அந்த காட்சியை பார்க்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க, கட்சி பேதமின்றி சரி பரவாயில்ல நம்ம தலைவரை வந்து பார்த்துட்டாரு, சரி பரவாயில்ல நம்ம தலைவரை வந்து எல்லாருமே இப்போ கொஞ்சம் அப்படியே கூல்டவுன் ஆயிருப்பாங்க. ஸோ இது எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற விஜய் அவர்கள் தான் பெற்ற பிள்ளைகளையும் குழந்தைகளை சந்தோஷப்படுத்தணுன்றது உங்கள் கோரிக்கை. என்னோட ஒரு நியாயமான ஒரு இது. இதில் தப்பு இருந்தால் கூட நான் அதுக்கு மன்னிப்பு கேட்குறேன், ஏன்னா அவரோட வாழ்க்கையில் நான் தலையிடலாமான்னு எனக்கு தெரியல.
பட் எனக்கு இப்படி தோணுது ஒரு பத்திரிகைக்காரன். ஏன்னா முன்னாடி நான் வந்து இவர் வீடு வீடாக போய் பேசணும் அப்படின்ற மாதிரி நான் பேசியிருந்தேன். ஏன்னா சி அதாவது சசிகலா அவர்கள் ஒன்று சொல்லுவாங்க, நீர் அடித்து நீர் விலகாதுன்னுவாங்க. ஓகேங்களா? அப்போது சசிகலா அவர்கள் அந்த அந்த டயலாக் அடிக்கடி சொல்லுவாங்க. எனக்கு அவங்க கிட்ட பிடிச்சது அது ரொம்ப. அப்போது அது மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் ஒரே குடும்பம் தானே. இந்த கொள்கை, இந்த ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு, ஏதோ ஒரு சண்டைகள் எல்லாமே பேசி தீர்த்துக்க முடியுன்ற மாதிரி ஒரு ஒரு பேச்சுவார்த்தை என்பது ஒரு இது. ஒருத்தர் நேரில் பேசினாலே சில விஷயங்கள் சால்வ் ஆயிரும் சார். இல்லை அது 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 இல்லை அது விவாகரத்து தான் போகணும்னாலும் அதை உட்காந்து பேசி அது ஒரு தீர்வு. அதே மாதிரி அது என்னென்னலாம் பஞ்சாயத்து அவருக்கு எதிராக இருக்கு, அவரை சுற்றி இருக்கிற பஞ்சாயத்தை அவரை முடிச்சுக்கிறது அவருக்கு நல்லதுன்றீங்க. இதில் எனக்கு என்ன சுயநலன்றதையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். நம்ம எல்லாருக்கும் அவர் தான் முதலமைச்சர். ஆமாம். இப்போ இந்த தனிப்பட்ட பிரச்சனைலாம் இல்லைன்னா முதலமைச்சரோட கவனம் என்பது நாட்டு மக்கள் மீது போயிடும். அப்போ இதெல்லாம் பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனிதனால் நிம்மதியாக தூங்க முடியாது. ஃபஸ்ட்டு வீட்டில் நிம்மதி இருக்கணும், அப்புறம் நாட்டு நிம்மதி கொண்டு வர முடியும். நாமதி முடிச்சுட்டு இந்த கரூரில் முதலமைச்சராக போயிட்டு அந்த 42 பேர் இறந்தாங்க இல்லையா, அவங்கள அங்கேயே பார்த்துட்டு ஒரு அரை நாள் இல்லை ஒரு 2 மணி நேரம் அவங்கக்கிட்டையும் பழகும். இது தெரிஞ்சு நீங்கள் சொல்கிறக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து இதெல்லாம் நான் சொல்கிறேன், இதெல்லாம் செய்யலைன்னா நான் விமர்சனம் பண்ணுவேன். என் வேலையில் நான் தெளிவாக இருப்பேன். உடனே இவர் என்ன இவர் சொல்கிறது, நான் பேசுகிறது யதார்த்தம். இதெல்லாம் செஞ்சால் இதனால் அவருக்கு கெட்ட பேர் வந்திருக்கிறது உண்மை. இந்த கெட்ட பேரை மீறி ஜெயிச்சிருக்கிறது உண்மை. அவர் உழைக்காமல் ஜெயிச்சது உண்மை. இப்போ பதவி அவரை உழைக்க வைக்கிறது உண்மை. எதிர்கட்சியாக ஒரு ஊடகமாக நீங்கள் செயல்பட வேண்டியது உண்மை. அவ்வளோதான் என் வேலை. இது சரி. ஏன்னா அன்னைக்கு எதிர்கட்சி, அன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி முதலமைச்சர் போய் அங்கே பார்க்கும்போது இந்த கரூர் மக்களுக்கு வேறு எதனா தேவைகள் இருக்கும். அங்கே வந்து பள்ளிக்கூடம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை அந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கும், இல்லை அவங்களுக்கு ஒரு மேஜிக்கல் டச். எதாவது எம்ஜிஆர் சொன்னால் பார்த்தாது, எம்ஜிஆர் இப்படியெல்லாம் யோசிச்சிருக்காரு. இது எனக்கு எப்படி தெரியுதுன்னா, அவங்க எழுதின புஸ்தகங்கள், அந்த கட்டுரைகள்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது இந்த தலைவர் இந்த காலத்தில் இப்படி வாழ்ந்திருக்காரு, இந்த தலைவர் இப்படி இருந்திருக்காரு. அப்போது விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆர், நல்லக்கண்ணு, காமராஜர், கக்கனு, அண்ணா இது எல்லாத்தையும் சேர்ந்து கொஞ்சம் கலவையாக பண்ணால் அது நல்லது. இன்னொன்று கலைஞரோட அந்த அணுகுமுறை தான் இது. ஓகே, எதிரிய நண்பனாக்குறது. ஓகே 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 என்ன பாராட்ட மாட்டியா நீ, உன்னையே பாராட்ட வைக்கிறப்ப அப்படின்றது அது ஒரு சாணக்கியத்தனம். ஆனால் இதை நீங்கள் கேளுப்போ உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? நீங்கள் நிறைய பேரை பார்த்ததுனால கேட்குறேன். ஒரு முதலமைச்சராக இருந்தவர் தன் தொகுதியிலே தோற்கடிக்கப்பட்டிருக்கார், அதுவும் இவர் கட்சியால் தோற்கடிக்கப்பட்டிருக்காருன்னும் போது நான் போய் அவரை பார்க்குறேன். சீமான் அவர்கள் மிக கடும் விமர்சனம் வச்சுருந்தாங்க. தம்பி கருவாட்டு சாம்பார் வைக்கிறாரு, தமிழ் தேசியம் வேறு, திராவிடம் கொள்கையிலே விமர்சனம் பண்ணாலும் அவர் வரும்போது கட்டி அணைத்து ஆற தழுவி கைப்பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போறாருன்றது சிறப்பான ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வந்தது இல்லை காட்டினது வந்து சீமான் அவர்கள் தான். வீட்டுக்கு வெளியில நிக்கிறாருங்க, இப்படி அந்த முகத்தை எதிரி, அரசியல் எதிரி, இவரால் தான் நமக்கு ஓட்டு போச்சு, 4% போயிடுச்சு, கட்சி இந்த பேடி வாங்கியிருக்கு, இவ்வளோ விமர்சனம் ஆயிருக்கோம், கட்சி எப்படி நடத்த போகிறோம். தூங்கியிருக்க மாட்டார், சாதாரணமாகவே தூங்க மாட்டார் அவர். உண்மை. அந்த மாதிரி ரொம்ப நேரம் முடிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி இருக்கிறவர் வந்து இந்த மாதிரி ஒரு தோல்வி வந்து, ஆனால் சரி வீட்டுக்கு வராரு அப்படின்னும்போது வந்து கேட்டில் நின்றுக்கிட்டு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, வண்டியை பார்க்குறாரு, ஏன்னா வராங்களான்னு பார்க்குறாரு. சரி, அதுக்கெலாம் ஒரு மனசு வேணும். சீமான் அவர்களுக்கு இருந்திருக்கு. அதேமாதிரி உதயநிதியும் சரி, உன்னை சட்டமன்றத்தில் நான் வந்து பார்க்கல, 1-to-1 கூட ஃபேஸ் பண்ணல சார். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் ஆயிட்டீங்க முதலமைச்சராக, நீங்கள் உட்காந்துட்டீங்க. ஆனால் என் பாரம்பரியம் திமுகன்ற ஒரு கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர் நான் பார்க்கல. வீடு வந்தவொடனே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. எதிரியே வீட்டுக்கு வந்தாலும் தமிழ் கலாச்சாரம் என்ன பண்ணுது, வருக வாங்க. வந்த எதிரியோ நண்பரோ வீட்டுக்கு வந்தவங்களை என்ன சொல்லணும், வாங்கன்னு சொல்லணும். உதயநிதியால் தமிழ் கலாச்சாரத்தை மீற முடியல. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை, அது இன்னும் தெரியல. நான் இப்போ பேசுகிற சரிமா, எதிர்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமியை பார்க்கல. இல்லை, அவர் அந்த வணக்கம் வச்சப்போ ஏதோ வைக்கலன்றாரு. இல்லை, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மையாரோட ஃபோட்டோ பார்த்து வணக்கம் வச்சதா சொல்கிறாங்க. மேபி அது இன்னும் அது நமக்கு போகணும். ஏன்னா இப்போ அதிமுகவில் நடக்கிற ஒரு சில பிளவுகள், ஒரு சில பிரச்சனைகளுக்கு தாவேக்காவும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு பேசுபொருள் இருக்கு. அது எப்படி எந்த அளவுக்கு உண்மைன்றதை, அப்படி ஒரு வேலை இருந்தால் அது வந்து அந்த பாவம் அவரை தான் சேரும். இப்போ எல்லாத்தையும் பேசிடுவோம். இன்னைக்கு அதிமுக உழையுது பிரியுது அப்படின்னா யாரோ அரசியல்னு வந்துட்டா வேற வழி இல்லையே. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் தானே நீங்க சொல்றீங்க. நான் எப்பவுமே அதுல அத வழிமொழியற ஆள் நீங்க. நான் என்னைக்குமே அதை சொல்லுவேன், வலியது வெல்லும். சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்னு பார்க்கும்போது எது வலியதோ அது வெல்லும். ஆனால் ஒரு சில விஷயம் பிரியுது உடையுது அப்படின்னா அதற்கு யார் சூத்திரதாரி, அதற்கு யார் காரணக்காரி அப்படின்றாங்க. இப்போ கரூருக்கு விஜய் அவர்கள் திருப்பி போய் கரூர் மக்களை பார்த்தால்
ஒரு மன நிம்மதி கிடைக்கும்ன்றது என்னோட புரிதல் சார். அவருக்கு. ரைட்டா? இன்னொன்று அங்கே இருக்கவங்களுக்கு வந்து சரி ஏதோ ஒன்று ஆச்சு நம்மளை தேடி வந்திருக்கிறாருன்னு போது ஒரு இது மரியாதையும் மதிப்பு உயரும். ஓகேங்களா? நான் அதுக்கு அடிப்படையில் தான் சொல்லுவேன். இவர் கரூர் போகிறதுனால அங்கே வந்து அங்கே கரூரில் இத்தனைக்கும் வந்து தாவேக்கா பெருசாக ஓட்டு வாங்கலை. புரியுதுங்களா? பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ எதுவும் பண்ணலை. அப்போது இது எதுக்கு இதை இப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு அரசியலை தாண்டி ஒரு மக்களுக்கு ஒரு தலைவர் மீது இருக்கக்கூடிய தொடர்பு. இப்போ எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த வைப்பு போடுறது, பாட்டு பாடுறது, சாங்கு போடுறது, டிக்டாக் இதுதான் அரசியல் நினைக்கிறாங்க. இவர் ரிவர்ஸில் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஆஃப் சோஷியல் மீடியாவில் பண்ணிட்டார். இப்போ தான் மேனுவலாக ஒர்க் பண்ணுறாரு. இதே இவர் மேனுவலாக ஃபஸ்ட்டே ஒர்க் பண்ணியிருந்தாப்பா 140 இன்னும் கூட அதிகமாக அடிச்சிருக்கலாம், ஒரு 20-30 சீட்டு வந்திருக்கலாம். பட் நான் இன்னமும் சொல்கிறேன், இந்த வெற்றி வந்து அவர் உழைப்புக்கு மீறின வெற்றி. அவர் உழைச்சதுக்கு நான் எப்படி இவ்வளோ சீட்டு வந்திருக்கக்கூடாது. அவர் அதிகமாக உழைக்கலை. மேபி இப்போது பதவிப்படுத்துகிற பாடு, அரசியல் படுத்துகிற பாடு அவருக்கு இனிமேல்ட்டு வந்து ரெஸ்ட் இருக்காது, தூக்கம் இருக்காது. இவர் உழைக்கணும். தோற்றவங்கெல்லாம் வந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு செட்ரைட் ஆகிடுவாங்க. பட் இவருக்கு ஜெயிச்சவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இருக்குது பாருங்கள். அது தொடரும். இன்னும் ஜெயிக்கிற வரைக்கும் பொறுமையாக ஓடு, ஜெயிச்ச ஒன்று வேகமாக ஓடுன்னு சொல்லுவாங்க. அதே தான் 118ன்றது கிரிட்டிக்கல் நம்பர். அது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான நம்பர் கிடையாது. எப்படி அரசியல் இப்போ இது போய் எல்லா தலைவரையும் பார்த்துறாருல, இது வந்து எப்படின்னா ஒரு பெயில் ஆர்டர் மாதிரி கிட்டத்தட்ட. ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்கு, அரசியல் சூட்சமும் அதில் இருக்கு. ஓகே, அரசியல் சூட்சமம் இருக்குது, அரசியல் நாகரிகம் இருக்குது, தமிழ் கலாச்சாரம் இருக்குது, ஒரு சகோதரத்துவம் இருக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறைக்கப்படும். இவ்வளோ 5 விஷயம் சார் ஒரே பால்ல இவ்வளோ இருக்கு. அண்ணாலாம் என்ன சும்மாவா? காமராஜர் அவங்கெல்லாம் தோற்றதுக்கப்புறம் வருத்தப்பட்டாங்க. ஆஸ்பத்திரியில் உடம்பு சரியில்லைன்னப்போ தன்னோட எதிரி என்பவன் தரமானமானவும் நல்ல குணமாகவும் ஒரு கர்ம வீரராக இருக்கணுன்ற மாதிரி எதிரியை நேசிச்சிருக்கிறாங்க. காமராஜருக்கு வருத்தப்பட்டார் சார் அண்ணா. அதுதான் அந்த மாதிரி. அப்படி இருந்த தலைவர்கள் இருந்த ஊரில் ஏதோ ஒரு சினிமா. இப்போது என்ன ஒன்று வருது ஒரு விஷயம், அரசு வேலை வேணுன்னா படி சொல்லணுமா, அரசாங்கமே வேணும்னா நடி சொல்லணுமா, அப்படி போகுது. அப்புறம் இன்னொருத்து காலைல வந்தோன்னா, இன்றைக்கி காலைல ஒரு நண்பர் ஒருத்தர், வா இப்போவே பார்த்துக்க, இனிமேல் இது மாதிரிலாம் பேசாத, பிரதீப் ரங்கநாதன் தான் 15 வருஷம் கழிச்சு சிஎம்ன்றாங்க. கேட்டால் அவரு தான் பயங்கரமாக வைப்பு பண்ணுறாப்புல. இப்போ இருக்கிறதுலே வைப்பு அதிகமாக பண்ணுறது பிரதீப் ரங்கநாதன் தான்றாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறது? இப்போ இந்த புஸ்தகத்திலலாம் நான் படித்த புஸ்தகம் என்னோடய 20-25 வருஷம் 23 வருஷம் ஒரு பத்திரிகையாளராக அரசியல் பார்த்ததெல்லாம் வந்து என்ன பண்ணுறது தெரில. பட் ஓகே, அட்லீஸ்ட் நம்புகிறேன் சார் நான். இப்படி போகாது இல்லை, நடிகர் வரலாம் தப்பு இல்லை, உழைச்சிட்டு வரணுன்றது தான் நம்மளோட கான்செப்ட். இன்னொன்று எம்ஜிஆர் வந்து நடிகராக இருந்ததுனால முதலமைச்சர் ஆகலை. எம்ஜிஆர் அரசியல்வாதி, அரசியல் பயிற்சி, அரசியல்னால அரசியல். கட்டாயமாக விஜய் வந்து இன்னைக்கு ஒரு முழுமையான ஒரு அரசியல்வாதியாக மாறிட்டாருன்னு நம்ம வந்து இதை வச்சு எடுத்துக்கலாமா, இல்லை இனிமேல் தான் அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிருக்கா, பிகினிங் ஆஃப் ஸ்டேஜில் இருக்காருன்னு பார்க்குறீங்களா? உங்களோட அந்த கேள்வியில் இந்த 2வது பார்க்குறீங்களா? இப்போ எல்கேஜி, இதில் இன்னும் யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட். அதாவது இது நாகரிகம். இப்போது அம்மையார் ஜெயலலிதா இறந்த பொழுது என்ன போஸ்டர் ஓட்டினாங்க திமுகக்காரங்க? அம்மா நீ ஆளக்கூடாது தான் நினச்சோம், நீ வாழக்கூடாதுன்னு நினைக்கல, ஈவன் திமுக. அது ஒரு கண்ணியம், புரியுதுங்களா? அப்போது அதெல்லாம் வந்து எம்ஜிஆருக்கும் கலைஞர்களுக்குமே இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய இருந்தது. இந்த நட்பு பாராட்டுறது, காமனாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ ஒரு சில விஷயத்தை வந்து டைரெக்டாக பேச முடியாதுன்னா ஒரு ஆள் வச்சு பேசுறது, கொள்வது. அந்த மாதிரி தாவேக்காக்கெல்லாம் பெரிய சேனல்ஸ் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இல்லை, இன்னும் அந்த மாதிரி எதுவும் செங்கோட்டையன் ஐயா, ஜேசிடி பிரபாகர் இவங்களால அவங்களுக்குமே வந்து பெரிய முக்கியத்துவம் அங்கே இல்லைன்றது தான் யதார்த்தம். அரசியல் தெரிந்தவர்கள், எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதிகள். அல்ல ஜேசிடி பிரபாகர்லாம் வந்து அண்டர் யூட்டிலைஸ்ட். இப்போ ஐயா வந்து சபாநாயகராக போட்டிருக்காங்க. இல்லை, எக்ஸலண்ட் சாய்ஸ். ஏன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற முதல்வர் எதிர்த்து நின்று தோற்று போயிருக்காரு. அப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கிட்ட சொன்ன வார்த்தை, வருத்தப்படாதீங்க, நீங்கள் நல்லா தான் போட்டி போட்டிங்க, நான் உங்கள் கூட இருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐ வில் பி வித் யூன்ற மாதிரி அவரை வந்து மனசு கஷ்டத்தில் இருக்கிறவங்கள தேத்தி விட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் தான் மேயரு, சென்னைக்கு மேயராக ரெடியாக இருங்க அப்படின்றாங்க. இவங்க இந்த இறந்துட்டதுனாலே அந்த தேர்தல் நடத்த முடியாதனால அவர் மேயராக ஆக முடியாத ஒரு வாய்ப்பு போச்சு. இல்லைன்னா மா சுப்பிரமணியன், சைதை துரைசாமி அவர்கள், அதுக்கப்புறமா இவர் ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறமா ஜேசிடி பிரபாகர் அந்த லிஸ்ட்டில் வந்திருப்பார். இப்போது பிரியா அவர்கள் வந்து நல்ல பேர் எடுக்கலை பெருசாக மேயர். உண்மைதான், அது உண்மைதான். ஓகேங்களா, ஒரு மேயராக இல்லை, பட் பெரிய அவங்க மேலே இருக்கு. சென்னை மேயரை நான் பார்த்த சென்னை மேயர் எல்லாமே ஒவ்வொன்றும் டாப் கிளாஸ் அரசியலில். சரி, நான் வந்து ஊழல் நடக்கலை, லஞ்சம் அங்கே நான் போகலை. நான் பார்த்தவரையிலும் உழைப்பு, வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது வந்து
சிஎம்மாக வந்து ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருந்தப்போ தான் வந்து நிறைய விஷயங்கள் மாற்றம், பாலங்கள், நிறைய நிறைய விஷயங்கள். இந்த குப்பை வந்து இன்னும் அதிகமாக இது பண்ணுறது. அதுக்கப்புறம் மாசு சார் அவர் இருந்தப்போ தான் வந்து இந்த டெத் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட் மயானத்தில் லஞ்சம் வாங்குறது தவிர்க்கப்பட்டது, ஆன்லைனில் கொடுக்கப்பட்டது. ஆமா, ஆமா. இந்த ரோட்டில் பிச்சைக்காரங்க தான் முடி வெட்டி விடுறது, ரோட்டில் இந்த போஸ்டர்லாம் எல்லாமே பெயிண்டிங் பண்ணது, இதெல்லாம் அவர் காலத்தில் வந்தது. அதேமாதிரி சைதை துரைசாமி அவர்கள் காலகட்டத்தில் தான் அம்மா உணவகம் வந்தது. அதுக்கப்புறமா வந்து அவர் பீரியடில் தான் வந்துட்டு இந்த கொரகிரா யார் வந்தாலும் அதை சாப்பிட்டுட்டு போங்க, சும்மா போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த கேன்டீனே வந்து கிட்டத்தட்ட சாப்பாட்டுக்கு, அதாவது கிரீவன்ஸ்னு வரவங்க ஒரு கோவத்தோடு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆஃபீஸை கொஞ்சம் மாற்றினார் சைதை துரைசாமி. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜேசிடி பிரபாகரமே வந்து இவ்வளோ நாள் அரசியலில் இருந்து அவர் பேர் கெட்ட பேர் கிடையாது, பேட் நேம் இல்லை, கெட்ட பேர். அதாவது எம்ஜிஆர் காலத்துலேருந்து அரசியல்வாதி, ஓகே, அம்மையார் ஜெயலலிதா கிட்ட நெருக்கம், அதுக்கப்புறம் இப்போ தான் விஜய் கூட போய் சேர்ந்துருக்கிறாரு, ஓபிஎஸ் கூட பயணம் பண்ணார். பேரை கெடுத்துக்காமல் அரசியல் இருக்கிறதுன்றது ஒரு அரிய குணம். உண்மைதான். அதே மாதிரி அவர் கல்லூரி படிக்கும்போதே மற்ற மாணவர்கள் இந்த ஹாஸ்டலில் தங்கியிருக்கவங்களுக்கு சாப்பாடுக்கு வசதி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பணம் வசூல் பண்ணி ஃபாதர்கிட்ட கொடுத்து கார்பஸ் ஃபண்ட் வச்சுக்கோங்க, இதில் வந்து இந்த பசங்களுக்கெல்லாம் கேன்டீனில் சாப்பாடு போடணும்னு பண்ணியிருக்காரு. அது எம்ஜிஆர் கவனத்துக்கு போய் அப்போது கேன்னு நினைக்கிறேன் அமைச்சர், அவர் வந்து பண உதவி கொடுத்துருக்குறாரு ஜேசிடிக்கு. அப்போது ஒரு அந்த இப்போ 2 பேர் வந்து எம்ஜிஆர் அவர்கள்லாம் சீக்கிரமாக அரசியலுக்கு வந்தவங்க, இல்லை 3 பேர் கூட சொல்லலாம். ஒன்று வந்து இவர் கேசிபி பழனிசாமி, யங் ஏஜில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே எம்எல்ஏ வந்துட்டார். அதே மாதிரி ஜேசிடி பிரபாகரும் யங் ஏஜ்லேயே வந்து எம்ஜிஆர் அவர்களாக அடையாளம் காட்டி எடுத்து வராங்க. அப்போது அந்த கல்லூரி மாணவர்கள் முடிச்சுட்டு ஒரு யங் ஏஜில் 24, 23 வயசுலேயே அரசியல் மயப்படுத்துகிறாங்க. இன்னொன்று, இவங்கெல்லாம் எம்எல்ஏவாக இருந்தப்போ யாரும் லெட்டரை வீட்டில் வச்சுட்டு போகல பதவி ஏற்றுக்கிறதுக்கு. இன்றைக்கி பார்க்குறோம் நம்ம, இன்றைக்கி தாவேக்கெல்லாம் யங் ஏஜில் ஒரு லேடி வந்து விட்டு அமைச்சருங்க, அவங்க ஒரு அமைச்சர் வந்து ஆல் டிக்கெட்டை மறந்துட்டு ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுத போவாங்களா? அது மாதிரி பதவியேற்பு விழாக்கு எம்எல்ஏன்ற அந்த கடிதத்தை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம், நம்ம திருப்பி போய் எடுத்துகிட்டு வரேன்னா என்னது? அப்போ இதெல்லாம் அரசியல் படுத்தணும். இப்போ அந்த இடத்துலலாம் பார்க்கும்போது தாவேக்காக்கு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத தன்மை இருக்குது, இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க, மெச்சூரிட்டி கம்மியாக இருக்குது. அதுக்கு வந்து ஜேசிடி பிரபாகர் கரெக்டான ஆள். ஸோ ஒரு சபாநாயகர்னும் போது அந்த முதிர்ச்சி, கெட்ட பேர் இல்லாத அந்த வழிநடத்துவார், இப்படி பேசக்கூடாது அப்படி பேச. இன்னொன்று, இப்போ நிறைய பேர் யாருன்னா வந்துட்டு ஐயா டி ராஜேந்தர் மாதிரி சட்டமன்றத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, எங்கள் அண்ணன் வெயிட்டு, அவர் வந்தார் சைஸு, அவர் போட்டார் விசிலு, அது நடந்தது பாரு, அப்படி ஏதோ எனக்கு வரல, அது முயற்சி பண்ணியும் அது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் சட்டமன்றம்? அப்பா அண்ணா எப்படி பேசினார், காமராஜர் எப்படி இருந்தார், கலைஞர் பேசியிருக்கிறாரு, எம்ஜிஆர் பேசியிருக்கிறாரு, அம்மையார் ஜெயலலிதா கர்ஜிச்சிருக்கிறாங்க, கேப்டன் வந்து யதார்த்தத்தை பேசியிருக்கிறார். அந்த இடத்துல போயிட்டு இவங்க எதனா வைபு கீபு பண்ணி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நிப்பாட்ட தடுக்க வேண்டியது. ஆல்ரெடி ஒரு மீம் ஒன்று போயிட்டு இருக்குது, என்னன்னா உன் இஷ்டத்துக்குலாம் படிக்கக்கூடாது, அதில் என்ன எழுதிக்குதோ அதை படி அப்படின்ற மாதிரி கவர்னர் விஜய் அவர்களை சொல்கிற மாதிரி ஒரு மீம் ஒன்று போயின்னு, என் நெஞ்சில் குடியிரு. அப்பா நிப்பாட்டு ஒரு நிமிஷம், விஜய் எனும் நான் சட்டப்படி விருப்பு வெறுப்பு இன்றி இப்படிதான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போது கொஞ்சம் விட்டிங்கன்னா வந்து யாருன்னா பேச ஆரம்பிச்சோம். இன்றைக்கே டிஎம்கே மேலே நினைக்கிறேன் ஒருத்தர், ஒரு உதயநிதிக்கு ஆமாம் பதவியேற்பில் அதெல்லாம் இருக்கக்கூடாது. நான் முதல் நாள் பதவியேற்ற பின் இந்த கன்னி பேச்சு, முதலமைச்சருடைய கன்னி பேச்சிலேயே அரசியல் வன்மத்தை கொஞ்சம் லைட்டாக கக்கிட்டார் யார், விஜய் சார். அதான் நான் கேட்க வந்தேன். அவருடைய முதல் ஸ்பீச் இருக்குல்ல, ஆஸ் அ சிஎம்மாக அவர் ஆன பிறகு கொடுத்த முதல் ஸ்பீச்சில் அரசியல் தலைவர்களையும் விமர்சனம் பண்ணுறாரு. அட் த சேம் டைம் அரசினுடைய நிலை என்ன, கஜானா எப்படி சுரண்டி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து விமர்சனம் பண்ணி பேசுகிறாரு. இந்த ஸ்பீச் வந்து இது எதிர்பார்த்த ஒன்றா? ஏன்னா தன்னுடைய அறிவிப்புகளை நிறைவேற்றக்கூடிய நிலைமையில நான் இருக்கிறேனா இல்லையாங்கிறதையும் சொல்கிறாரு, வெள்ளரிக்கை கொடுக்குறான்டா நானே அப்படின்னு சொல்கிறாருன்னும் போது அது ஒரு பாசிட்டிவ் டோனை கொடுத்துருக்குறா, எப்படி கொடுத்துருக்கு உங்களுக்கு? அது வந்து ஒரு மாதிரி மிக்ஸ்டு பேக். அதில் வந்து நிறைய சினிமா வார்த்தைகள் அது இருந்தது. அதில் எனக்கு பிடிச்சது என்னென்னா வந்து ஒரே ஒரு பவர் சென்டர் தான், எல்லாரும் பவர் சென்டர் கிடையாது, ஆட்சியில் நேர்மை இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. பெண்கள் பாதுகாப்பு பேசியிருக்காரு, அதெல்லாம் சூப்பர். பட் என்னன்னா பணம் இல்லைன்னா அதை இன்றைக்கி நீங்கள் ஆல்ரெடி தான் பணம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, வெள்ளை அறிக்கை கொடுக்க போகிறத கூட சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் ஒரு சிலது வந்து மன்னர் பரம்பரை, அதுக்கப்புறமா வந்து மூஞ்ச மூட்டிட்டு போக மாட்டேன், கட்சி மூட்டிட்டு, அதெல்லாம் வந்து தவிர்த்து இருக்கணும். இப்போ மன்னர் பரம்பரை கிண்டல் பண்ணிட்டு ராகுல் காந்தியை வச்சுட்டு இருக்கீங்க, இது 3 தலைமுறை அரசியல்னா அது 5 தலைமுறை அரசியல். இப்போ யாரை கூட வச்சுட்டு என்ன பேசுகிறோம்? இப்போ படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலாக போகக்கூடாதுல்ல. பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணியமான தலைவர்கள் இல்லை முன்னாள் முதலமைச்சர்கள் நிறைய பேர் என்னன்னா, அன்னைக்கு வந்து மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, மக்களுக்கு செய்தி, மக்களுக்கு திட்டம், அதை பேசிட்டு வாழ்த்து சொல்லி நன்றி சொல்லிவிட்டு, இன்னொன்று தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அங்கே உட்காந்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கூட்டணியை வந்து விமர்சனம் பண்ணுறீங்க, டெல்லிக்கு போனாங்க வந்தாங்கன்னு. அப்போது நீங்கள் அழைப்பு கொடுத்தீங்க,
நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், உங்கள் நிகழ்ச்சிக்கு வரேன், என்னை வந்து அங்கே நோவடிக்கிறது, எங்கள் கலங்கப்படுறதுல அந்த சின்ன புள்ள தானே, சின்ன புத்தி எங்கேருந்து வருது? இதை யாரும் அதாவதுங்க, யூ மே பி சீஃப் மினிஸ்டர், யூ மே பி பிரைம் மினிஸ்டர், யூ மே பி த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, தட் இஸ் ஃபர்ஸ்ட். பட் அதனால தான் தே ஆல்வேஸ் ஹேவ் அ கவுன்சில் ஆஃப் அட்வைசர்ஸ், தே ஆல்வேஸ் ஹேவ் லீகல் லூமினரிஸ், அதாவது அரசியல் தெரிந்தவர்கள், வழக்கறிஞர்கள், புத்தி கூர்மையானவர்களை சுற்றி வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா ராஜாக்கு எல்லாமே தெரியுமே. ராஜாக்கு எதுக்கு ஆலோசனை? ஏன் வச்சார் ராஜா? ஏன்னா ராஜாவுக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும்னு நினைக்கிறது தான் தப்பு. கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு. ஐயா அங்கே தான் தமிழ் வருது. அப்போது இதுதான் யதார்த்தம். அதை மீறி எனக்கு தெரியும்னு பண்ணால் சொதப்பிக்கும். இப்போ இன்றைக்கி வண்டி எடுத்துன்னு போனார்ல, எல்லாரையும் பார்க்குறது. இதே 4ஆம் தேதி ஜெயிச்சிட்டாரா, 5ஆம் தேதி காலைல எடு வண்டியா, விடு அறிவாலயத்துக்கு, விடு மாம்பழத்துக்கு, விடு குக்கருக்கு, விடு சிபிஐக்கு, விடு சிபிஎம்க்கு, எல்லாம் போயிட்டு ஒன்றும் இல்லை 108 வந்திருக்கு, ஃப்ளோர் டெஸ்ட்டு போவோம், உதவி கேட்டு வந்திருக்கிறேன், மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, கூட நிற்கிறதும் நிற்காதும் உங்கள் இஷ்டம், முடிஞ்சு போச்சு. சாலையை போட்டு வணக்கம் வச்சுட்டு போயிட்டு வரேன், டீ இருந்தால் கொடுங்க, வீடு தேடி வந்துக்கிறேன். டீ குடிச்சிட்டு போயிட்டு இருந்தா கவர்னர் ஆகுது, வெங்காயமாவது, வெள்ளை பூண்டியாகுது, முடிஞ்சிருக்கும். என்ன பண்ண முடியும்? வீடு ஏறி வந்தவங்கள உதவி பண்ணாமல் போவீங்களா? தமிழ்நாடு மக்களே வந்து ஏன்பா பண்ணலான்னு கேட்பாங்க. இதை தான் சொன்னேன் நான். இவருக்கு என்ன தெரியும், இப்போ பண்ணுறீங்க, நல்ல விஷயம், வரவேற்கிறேன், நெஞ்சார்ந்த நன்றி. அதேமாதிரி அவர் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கும் போது பார்த்தா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் இந்த அண்ணாவோட படத்தெல்லாம் எடுத்திருந்தாங்க. அதை பார்த்தப்ப எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம். சொல்லுங்க, எங்கிட்டே பதிவு பண்ணிருந்தீங்க. அதனால் இப்போ அதை பார்க்கும்போது இது அண்ணாவோட படம் இருக்குது, அண்ணாவோட படம் இருக்குது, இப்போ அண்ணா வழியில் ஒரு அரசியல் பண்ணார், அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, உள்ளபடியாக சந்தோஷம். மக்கள்கிட்ட இன்னும் நிறைய பழகணும், பழகிறத பாக்கி வச்சுக்கிறீங்க, அதெல்லாம் போய் சீக்கிரம் சரி செஞ்சு ரெஸ்ட்டே கிடையாது இனிமேல்ட்டு ஆல் டைம் ஒர்க்கு தான், ஃபுல் டைம் ஒர்க்கு. படம் மாதிரிலாம் கேப் விட்டு ஷூட்டிங்லாம் பண்ண முடியாது. இந்த பதவி உங்களை தள்ளிகிட்டே இருக்கும். நன்றி, மீண்டும் சந்திக்கலாம், வணக்கம்.